வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு தபால் துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4442 போஸ்ட்டு. வேலையிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் கல்வி தகுதி மினிமம் 10வது முடிச்சிருந்தா போதும். சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 35,480 ரூபாய் வரையும் சொல்லியிருக்காங்க. முழுமையாக வீடியோ பாருங்க, கறந்து கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க. ஃபியூச்சரில் 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கும். அதுக்கு உண்டான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்கும், அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி தமிழ்நாடு தபால் துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு போஸ்டல் சர்க்கிளில் மத்திய அரசு வேலை இது. காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4442 போஸ்ட்டுக்கு உண்டான காலி பணியிடங்கள் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்ப்போம். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம்னு வாங்க ஷார்ட்கட்டா. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஏபிபிஎம்னு சொல்லுவாங்க. டாக் சேவாக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 498 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசி எம்பிசி அது மாதிரி பார்த்தீங்கன்னா 1144 போஸ்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதேமாரி ஹியரிங்கு ஆர்த்தோ விஷுவலி இம்பேர்டு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா விஷுவலி ஹேண்டிகேப் 44 போஸ்ட்டு, ஓஆர்டிக்கு 15 போஸ்ட்டு, ஓஹெச்சுக்கு 47 போஸ்ட்டு, ஹெச்ஹெச்சுக்கு 58 போஸ்ட்டு, எஸ்சிக்கு 574 போஸ்ட்டு ஒதுக்கியிருக்காங்க. எஸ்டிக்கு 55 போஸ்ட்டு ஒதுக்கியிருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 207 போஸ்ட்டு ஒதுக்கியிருக்காங்க. டோட்டலாக 4442 போஸ்ட்டுக்கு உண்டான காலி பணிகளையும் ஒதுக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் மினிமம் 10th பாஸ் ஆயிருக்கணுன்றாங்க. கம்பல்சரி நோ த லோக்கல் லாங்குவேஜ், அந்தந்த நாள் லோக்கல் லாங்குவேஜ் நம்ம தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணுன்றாங்க, எழுதவோ படிக்கவோ தெரிஞ்சிருக்கணுங்க. அதேமாதிரி பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ட்ரைனிங் அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் முடிச்சது இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 40 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க வயது வரம்பு. அதேமாதிரி உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000லேருந்து 14,500 வரையும் சொல்லியிருக்காங்க பிபிஎம்க்கு. அதே ஏபிபிஎம் டார்க் சேவாக்கு பார்த்தீங்கன்னா 10,000 12,000 வரையும் சொல்லியிருக்காங்க. தேர்வு நடைமுறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் படி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ நடக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் தான். அதேமாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.appostal.in/gds-online/என்ற லிங்க் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு உண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு எல்லாமே கீழே கொடுக்குறேன். அப்ளிகேஷன் முடியறதுக்கு உண்டான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா விட்ட தேதி ஆன்லைனில் ஓப்பன் ஆகிற தேதி பார்த்தீங்கன்னா 15/3/2019. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/4/2019. பேமெண்ட் கட்டுறதுக்கு உண்டான கடைசி நாள் 15/4/2019 அன்னைக்கு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஒவ்வொரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறோம், உங்களோட தேவைக்காக நாங்கள் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் முன்ன சொல்ல மாதிரியே டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன், அது ஜாயின் பண்ணிக்கங்க. அதுமாதிரி ஃபியூச்சரில் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்குண்டான லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotions.